அப்பான்ற ஒரு விஷயமே வந்து நான் திணிக்கப்பட்டதாக வந்து பார்க்குறேன். ஓகே, அந்த எதனால அப்படி பாருங்க? அந்த ஸ்டார்டிங் எங்கே இருந்து இது ஆரம்பிச்சது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 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 ரேலி ஒன்று போகிறாரு முதல்வர் அவர்கள். ஸ்கூல் பசங்க ஒரு இடத்துல குரூப்பாக நிற்க வச்சுட்டு அங்கே இறங்கி போன உடனே எல்லாரும் கோரஸா அப்பா அப்பான்னு கத்துறாங்க. மனசாட்சியோடு சொல்லுங்கள், ஏதாவது ஸ்கூல் பிள்ளைங்க யாரையாவது பார்த்து அப்பான்னு கூப்பிடுமா, அண்ணான்னு கூப்பிடும், அங்கிள்னு கூப்பிடும். நீங்கள் இதை சொல்லி வச்சு ஸ்கிரிப்டடாக பண்ணுறீங்க. இதை கோரஸாக வர சொல்கிறாங்க. கும்பலாக சொல்லி வச்ச மாதிரி 1 2 3 டேக் 1 ஷாட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சு ஸ்கிரிப்ட். மறுநாளே ஒரு வீடியோ போடுறாரு. எப்படி நேற்று ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு மறுநாளே உட்காந்து ஷூட்டிங் பண்ணி அத்தனை கட் எடுத்து வீடியோ போடுறாரு. ஓகே, ஏன்னா எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்க, இளைஞர்கள்லாம் அப்பான்னு கூப்பிட்றாங்க. அன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது மயிலாடுதுறையில். 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க. எதுக்கு? கள்ளச்சாராயம் விற்று தான் அதை தட்டி கேட்டதுக்காக வெட்டி கொல்லப்படுறாங்க. ஆமாம், இதை பண்ணலாமா? இதையெல்லாம் பண்ணிவிட்டு சட்டசபையில் என்ன பேசுகிறாருன்னா, சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய துறை காவல்துறை, இன்னும் பெருமைப்படுறேன்னு பேசுகிறாரு. ஒரு முதல்வரே இவ்வளோ பொய் பேசும்போது கருணாஸ் அவர்கள் அந்த மேடையில் இந்த பொய் பேசுறதுல